தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's number 1 travel brand. எனக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ் இனத்திற்கு தீர்வு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழக மக்களை வதைத்து கொண்டிருக்கக்கூடிய சில சக்திகளை வதம் செய்யணுங்கிறது என்னுடைய சிந்தனை. அதற்கு அதிகாரத்தை விரைவாக அடைவது தான் ஒரே சாமர்த்திய அறிவு. விஜய் அவர்களோட வட்டமாக வைத்திருக்கக்கூடிய எல்லாமே டிஎம்கே ஈகோசிஸ்டம். அவருக்கு ஆலோசனை கொடுக்கறது எல்லாமே டிஎம்கே தான். அவர் உண்மையாவே டிஎம்கேக்கு ஏஜென்ட்டா அவர் வேலை பார்க்கறாரா, அது என்னங்கிறது அவருக்கு தான் தெரிய வரும். அவர் நம்புற சந்தேகம் இருக்கா? அது சந்தேகம் ரொம்ப ஹெவியா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஎம்கேவை வின் பண்ண வைக்கிற ஒரு ஓட்டு பிரிப்பு அரசியலாக விஜய் கட்சியை கட்டமைக்கிறார்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. வேல்முருகன் போன்றவர்கள் கட்சிலாம் இப்ப வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. அவங்க இப்போ திடீர்னு அவங்க கொடியில் புலி சின்னம் வந்திருக்கு. அப்போ அவங்க கொஞ்சம் தமிழ் தேசியத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திரும்புகிறாங்களா, இல்லை திமுகவுடைய கூட்டணியில் தான் போக போகிறாங்களா, நமக்கு இன்னும் அது உறுதியாக தெரியல. ஒரு முறை திமுகவோட தான் கூட்டணின்னு வேல்முருகன் அவர் சொல்கிறாரு. அடுத்த முறை என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சீட்டுக்காகலாம் நான் போய் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்னதான் சொல்ல வராருன்னு இன்னும் புரியல. புலியை கொண்டு கொடியில போடுறது பத்தாது, அந்த புலியை போடுவதற்கு தகுதியான நபர்களாக நீங்கள் நடந்து கொள்ளணும். கண்டிப்பாக அந்த புலி கொடி திமுக கொடி பக்கத்துல பறக்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது துரோகமா தான் தமிழ் சமூகம் பார்க்கும். சீமான் அவர்கள் கல யதார்த்தத்தை புரிந்து சில நகர்வுகளை நகர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு கருத்துன்னு வைங்களேன். இப்படி கருத்தை காளைமலை அவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன். இதுவும் அவருக்கு கல அரசியல் தெரியலங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆமா, புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. புரிஞ்சு பயணிச்சால் சரியா இருக்கும். இது ஒரு விதமான விமர்சனம். ஆனா இந்த விமர்சனத்தை இப்படி நீங்க மாத்தி போட்டீங்களா தெரியாது, நமக்கு உறுதியான சொல்லல. ஆனா மாற்றப்பட்டு இருக்கலாம். மீண்டும் காளியம்மாள் நாம் தமிழர்ல சேருவாங்கன்ற ஒரு கேள்வி அண்ணன் சீமான் கிட்ட கேக்குறாங்க. அது வெறும் வதந்தியா பரவிட்டு இருக்கேன்னா அது வெறும் வதந்தி தானே அப்படின்றாரு. அப்போ அவருமே அதுல உடன்பாடு இல்லாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க, உடைந்த கண்ணாடியில ஒட்ட வைக்க முடியாது. சரி, புரியுதுங்களா? சில முரண்கள் இருக்குங்கிற பட்சத்துல ஒதுங்கி அவர்களுக்கான செயல்பாடுகளை செயல்படுவதுதான் சரி. நம்ம மதுரை ஏர்போர்ட்ல நீ வராதன்னு சொல்றாரு, வீட்டுக்கு போன்னு சொல்லி கட்சிகள்ல அதனாலதான் மனிதர்களை சேர்க்கணும். புரியுதுங்களா? கட்சியில மனிதர்களுக்கான ஒரு இந்த அனைத்து உயிர்களுக்குமான கட்சி மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் வளர்த்து ஒவ்வொன்றும் ஒன்று நீந்துது, ஒன்று தவ்வுது, ஒன்று வண்டி மேலே ஏறி வருது, துப்பாக்கியோட நிற்கிறாங்க காட்ஸு. அதான் அறிவு இருக்கு அதுகளுக்கு. அது வாட்டர் வண்டியில் ஏறி வருது. ஒன்று ஒரு டிவி போயிடுச்சு, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு டிவி யூஸ் பண்ணது இல்லைன்னா எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். எதுக்கு போகிற தனியாயமாக ஒரு டிவியை உடச்சு, டிவி மட்டும் அங்கே உடையில, அங்கே உடஞ்சது டார்ச் லைட்டு தான். டார்ச் லைட்டு தானே போட்டு உடச்சாரு. இப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ அவர் மட்டும் இருக்காரு, அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, போறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்களுக்கு கமலஹாசன் ஆச்சு நான் சினிமா துறையை விட்டு வருவேன்னு சொல்லவே இல்லை. இவர் அதை வேற சொல்லி விட்டாரு. இப்போ திரும்ப அந்த பக்கம் போனாலும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. காளியம்மாள் அவர்கள் சீமானுக்கு கல அரசியல் புரியவில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாதத்தை ஒரு பேட்டியில் சொன்னதாக விவாதத்தை எழுப்புறாங்க. அதை அக்காவும் மறுத்திருக்காங்க. நான் பேசும்போது கூட அது நான் அப்படி சொல்லலை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அப்படி எழுதிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. நீங்களும் கூட பேசியிருக்கீங்க. நாம் தமிழர் ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்க காளியம்மாள் சீமானை விமர்சிக்க கூடாதுன்ற துணியில பேசுறாங்க. எப்படி? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது, அதை நம்ம முழுமையாக ஏற்கிறோம். அவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனம் வைக்கிட்டு அந்த விமர்சனத்தில் சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லி பார்த்து விவாதிக்கிறதுங்கிறது வேற. ஆனால் அதுக்கு முன்பாகவே கடலம்மாள் அப்படி இப்படிலாம் சொல்லி சிலர்லாம் தரக்குறைவான பதிவுகள்லாம் போட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, ஓகே. இப்போ இது என்ன அப்படின்னா, இந்த பத்திரிகை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விகடன், இந்த ஆனந்த விகடன், இந்த மாதிரியான பத்திரிகைகளில் ஒரு தலைவர் பேசியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதுறாங்க பார்த்தீங்களா, அது 100% அவங்க பேசுகிற கான்டெக்ட்லேயே வருமானு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியாது. காரணம்னா அது எப்படி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ரெக்கார்டிங் இதை எடுத்துகிட்டு வருவாங்க, கேள்விகளை வச்சுக்கிட்டு அவங்க பத்திரிகையில் நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அது ரெக்கார்டு எடுத்துக்குவாங்க, அந்த ரெக்கார்டிங் இருக்கும் அவங்ககிட்ட. இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எழுதுவாங்க. அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் போடணும், என்னென்ன தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணி சுவாரஸ்யத்துக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. அப்புறம் டைட்டிலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் எனக்கே நடந்திருக்கு. நம்ம சொல்லாத சில கருத்தையும் இவங்க ஆட் பண்ணிலாம் எழுதுகிற போக்கெல்லாம் இருக்கும். அதை நம்ம சொல்லவே இல்லையேன்னு இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஊடகம் இந்த வேலையை செய்யும் பொழுது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய எனக்குமே பர்சனலாக நடந்திருக்கு. நான் தான் சொல்கிறேன், ஹிட்லரை பற்றி நான் பேசவே இல்லை ஒரு இன்டர்வியூவில். ஆனால் ஹிட்லரை நான் எதிர்த்து பேசுவது போல ஒரு தப்பாக ஒன்று அவங்களா சொருகி விட்டுருக்குறாங்க. நான் பேசவே இல்லை, அது ஹிட்லர் பற்றியே நான் பேசலை. ஆனால் அப்படி ஆட் ஆயிருந்துச்சு. நான் என்னோட ஒரு பேட்டி ஒன்று இதில் வந்த ஒரு பிரபல ஊடகத்தில். அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லைங்க அது கொஞ்சம் அது அந்த
போஸ்ட்டுக்காக அப்படி பண்ணோம் அப்படின்னு அவங்க மழுப்புனாங்க. ஸோ இது நடக்கும். இது வந்து ஒரு இவ்வளோ வருஷமாக கட்சி நடத்தக்கூடிய நாம் தமிழருக்கும் அதோடைய தொண்டர்களுக்கும் தெரியணும். ஏன்னா சீமான் அவர்களோட சில பேட்டிகளே இந்த மாதிரி வெட்டி ஒட்டி மாற்றி அவர் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரிலாம் போட்டு தவறாக சித்தரிச்சுலாம் வந்திருக்குது. அதை நீங்களுமே விமர்சித்து பேசியிருக்கீங்க. இது நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் பேசுனது அப்படியே முழுமையாக வந்துச்சா அப்படிங்கிறது தெரில. இல்லை இவங்க சொன்ன விஷயத்த பிளண்ட்டாக போட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. இவங்க ஒரு மாதிரி நாசுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சீமான் அவர்கள் கலை யதார்த்தத்தை புரிந்து சில நகர்வுகளை நகர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு கருத்துன்னு வைங்களேன். இப்படி கருத்தை வந்து காளியம்மாள் அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இதுவும் அவருக்கு கலை அரசியல் தெரியலங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆமாம், புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. புரிஞ்சு பயணிச்சால் சரியா இருக்கும். இது வந்து ஒரு விதமான விமர்சனம். ஆனா இந்த விமர்சனத்தை இப்படி நீங்க மாத்தி போட்டீங்களா தெரியாது நமக்கு, உறுதியான சொல்லல. ஆனா மாற்றப்பட்டு இருக்கலாம். இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அங்க கொடுங்க நான் சொல்றேன். ஏன்னா அவங்க நம்மவர்கள்னு நீங்க நினைக்கணும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நம்மவர்கள் இவங்க யாரையுமே நினைக்கிறது இல்லை. புரியுதுங்களா? கட்சியில பல வருஷம் உள்ள இருப்பாங்க, பல வருஷங்கள் தொண்டாற்றுவாங்க, அவங்க பல கேஸுகள் வாங்கியிருப்பாங்க, பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, கூடவே நின்றுருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, இவங்க நமக்கு ஆகாதவங்கன்னு. அன்னிலேருந்து அவங்க ஆகாதவங்க. அது இவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத் தமிழர்களுக்கே ஆகாதவங்க. இந்த முறைமையை வந்து நான் வெறுக்கிறேன். தமிழ் தேசியத்துக்குள்ளே இந்த முறைமை இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காளியம்மாள் அவர்களுக்கு அவருடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு. அவங்க அந்த கருத்தை சொல்லட்டும். அந்த கருத்தை சொல்லும் பொழுது அதுக்கு கற்பிதங்கள் கற்பிக்கணுங்கிறது தான் நோக்கம். அப்படின்னா அதே கற்பிதங்களை நமக்கும் அடுத்தவங்க கற்பிக்க தான் செய்வாங்க. சும்மா சாதாரணமாக சந்திக்கும் போது காசு வாங்கிட்டு சந்திக்கிறாம்பாங்க, சும்மா உட்காந்து நட்பாக பேசும்பொழுது காசு வாங்கிட்டு பேசுகிறாங்கம்பாங்க, ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் தங்கும்போது அடுத்தவங்ககிட்ட காசு பிடிங்கிட்டு தங்குறாங்கம்பாங்க, யாராவது ஒரு பொண்ணுகிட்ட உட்காந்து பேசும்போது இவங்களுக்கு அவருக்கு உறவும்பாங்க. இந்த மாதிரி கிளப்பிட முடியும். இது ஒரு அநாகரிக அரசியல். இந்த அநாகரிக அரசியலை தமிழ் தேசியத்துக்குள்ளே யாரும் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ காளியம்மாள் அவர்கள் மறுத்துட்டாங்க இதை. நான் இவ்வாறு சொல்லவில்லைன்னு. அவ்வாறு சொல்கிற ஆளும் அவங்க இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் அதே போல் நத்தம் சிவசங்கரன் அவருடைய பேட்டியும் இந்த பேட்டிகளுடைய டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக ஒரு நாம் தமிழர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, அந்த கூட்டம் ஒரு வெற்றி அடையுது. அந்த வெற்றிக்கு அடுத்து இந்த டைமிங் வர்றதுங்கிறது வந்து மேபி நாம் தமிழர்களுடைய எதிரில் செயல்படக்கூடியவங்களோட செயல்பாடுகளாக இருக்கலாம். சரி, ஆனால் அதை பேட்டி கொடுத்தவங்களே நாங்கள் இவ்வாறு சொல்லவில்லைன்னு சொல்லி மறுத்ததுக்கப்புறம் அவங்கள போட்டு விமர்சிச்சுட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பயன்னு தெரில. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பேட்டி கொடுத்துட்டு எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சோன்னா இவங்கெல்லாம் பின்வாங்குறாங்கிற மாதிரி சில பேர் இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணியிருந்தா அவங்க கட்சிக்குள்ளேயே திரும்ப வந்து சேர்ந்துருக்கலாமே. சரி, அந்த எதிர்ப்புலாம் வரும்னு நினைச்சாங்க, அவங்க வந்து திரும்ப சேர்ந்துருப்பாங்க. இல்லை சேர்த்துக்கலைன்னா வேற கட்சியில் போய் அவங்க சேர்ந்து அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. மீண்டும் காளியம்மாள் நாம் தமிழரில் சேருவாங்கன்ற ஒரு கேள்வி அண்ணன் சீமான் கிட்ட கேட்குறாங்க. அது வெறும் வதந்தியாக பரவிட்டு இருக்கேன்னா அது வெறும் வதந்தி தானே அப்படின்றாரு. அப்போ அவருமே அதுல உடன்பாடு இல்லாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க, உடைந்த கண்ணாடியில ஒட்ட வைக்க முடியாது. சரி, புரியுதுங்களா? சில முரண்கள் இருக்குங்கிற பட்சத்துல ஒதுங்கி அவர்களுக்கான செயல்பாடுகளை செயல்படுவது தான் சரி. அதைத்தான் நானும் பண்றேன், அதைத்தான் அடுத்தவங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்தவங்கள வேலை பார்க்கறதுக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கணும். தனியா வேலை பார்க்கறான், அது எப்படி நம்மள மீறி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். மீண்டும் தனித்து போட்டினே அறிவிச்சிட்டாரு, தனியா தான். அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 35 வயசு வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கான நம்பர்ஸ்ல நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க இதெல்லாம்? அது அவங்க அதை தானே பண்றாங்க ஒவ்வொரு முறையும். அது கணிசமான வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக காட்டட்டும். இல்லை நீங்க இது மாதிரி ஒரு முறை அவங்களுக்கு வந்து இந்த முறை அவங்களுக்கு சின்னம் என்பது நிரந்தர சின்னமாக உருவாயிருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சின்னம் என்பது பறிக்கப்பட்டு திரும்ப அதே மாதிரியான ஒரு விவசாய சின்னத்தை அவங்க பெற்று அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமாக அவரோட முகத்தையே அந்த சின்னத்துக்குள்ளே கொண்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவங்க தேர்தலில் இந்த முறை நிற்பாங்க, வாக்குகள் வரட்டும். அந்த வாக்குகள் கணிசமான வளர்ச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது அடுத்த முறையை தனித்து நிற்பாங்க, அது கொஞ்சம் கணிசமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்படியே அவங்க தனித்து நின்றுட்டு அப்படியே வரட்டும். உங்களுக்கு நான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஏற்றம் பெறணும், அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு தான் ஆசை. எனக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ் இனத்திற்கு தீர்வு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழக மக்களை வதைத்து கொண்டிருக்கக்கூடிய சில சக்திகளை வதம் செய்யணுங்கிறது என்னுடைய சிந்தனை. அதற்கு அதிகாரத்தை விரைவாக அடைவது தான் ஒரே சாமர்த்திய அறிவு. அதை விட்டுட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எதிரி அதிகாரத்தில் வலுப்பெற பெற நமக்கு அது பின்னடைவு தான். அந்த பின்னடைவை யாராலையும் சரி செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ராஜபக்சேங்கிற ஒரு எதிரி அதிகாரத்துக்கு வந்தது தமிழ் இனத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்பட்டுச்சு.
அதே போல எதிரிகளை அதிகாரத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு நம்ம வந்து துணை போய் கொண்டே இருந்தோம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த முறை இது வளர்ச்சியை தராதா? இது வளர்ச்சியை தரும். வளர்ச்சியை கொடுத்தால் வரவேற்கலாம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இந்த முறை நிறைய வேற புது புது காம்படிஷன்ஸ் நிறைய வருது. அது சில கட்சிகள் வந்து இப்போ வேல்முருகன் போன்றவர்கள் கட்சிலாம் வந்துட்டு இப்போ வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. அவங்க இப்போ திடீர்னு அவங்க கொடியில் வந்து புலி சின்னம் வந்திருக்கு. அப்போ அவங்க கொஞ்சம் தமிழ் தேசியத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திரும்புகிறாங்களா, இல்லை திமுகவுடைய கூட்டணியில் தான் போக போகிறாங்களா, நமக்கு இன்னும் அது உறுதியாக தெரியல. ஒரு முறை திமுகவோட தான் கூட்டணின்னு வேல்முருகன் அவரும் சொல்கிறாரு. அடுத்த முறை என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சீட்டுக்காகலாம் நான் போய் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்னதான் சொல்ல வராருன்னு இன்னும் புரியல. அதை அவர் தான் விளக்கி சொல்லணும். அவர் வருத்தப்படுறதாக சில தகவல்கள், சில தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் வந்து அவரை வந்து ரொம்ப கடுமையான சொற்களை போட்டு விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அதற்கான காரணமே என்னன்னா, இனப்படுகொலை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும், இனப்படுகொலைக்கு காரணம் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் தொடர்ச்சியாக அவர்களோட போய் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் நின்று கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த விமர்சனத்தை உங்களால் தவிர்க்க முடியுமா? ஒரு முடிவை விரைவாக எடுக்கணும். கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பேன்னு நினைச்சு இழுத்துட்டு வராதிங்க. அது உங்களுக்கும் பாதிப்பு, உங்களோட அரசியலுக்கும் பாதிப்பு, உங்களுடைய எதிர்காலத்திற்கும் பாதிப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் தமிழ் சமூகத்தில் பின்னுக்கு தான் தள்ளும். அதனால ஒரு விரைந்த ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க புலியை கொண்டு வந்து கொடியில போடுறது பத்தாது, அந்த புலியை போடுவதற்கு தகுதியான நபர்களாக நீங்கள் நடந்து கொள்ளணும். கண்டிப்பாக அந்த புலிக்கொடி திமுக கொடி பக்கத்துல பறக்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது துரோகமா தான் தமிழ் சமூகம் பார்க்கும். அதுக்கு தான் இப்போ நாம் தமிழர் விமர்சனம் பண்றாங்க. நீங்க எப்படி புலிக்கொடி போடலாம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் வைக்க. புலிக்கொடி யாரும் போடலாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா புலியை அசிங்கப்படுத்துற மாதிரி போடாதீங்க, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? புலி வந்து ஒரு கம்பீரமான உயிரினம். திமுக கொடி பக்கம் பறக்கக்கூடாதுன்றீங்களா? ஆமாங்க. துரோகம் செய்த நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு திமுக கொடியோட போய் கூட்டணியில் அந்த புலிக்கொடி பறக்குது அப்படின்னா அது ஒட்டுமொத்த இனத்தையுமே இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்காதா? அதை அவர்கள் செய்யக்கூடாது. அப்ப அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் விரைவா எடுங்க. இந்த உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்குங்கிறது இந்த இடத்துல பொருந்தாது. சரி, இங்க உருமீன் வராது. மாறாக கொக்கு காலை மற்ற மீன்கள் கடித்து 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 கொக்கு பறந்து போற வரைக்கும் அது கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களை இந்த தளத்திலிருந்து அகற்றுறதுக்கு தான் இங்க வேலை நடக்குதே ஒழிய, உங்களுக்கு தமிழ் தேசிய தளத்துல வேறொன்று நிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக பாருங்க. அப்படி இல்லை, நான் கொடியில நான் மாற்றத்தை கொண்டு வருவேன், பொறுமையா நான் பண்ணுவேன், திமுக அது வரைக்கும் நான் கூட்டணியில் இருப்பேன், என்னுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் நான் கூட்டணியில் இருந்துட்டு தான் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது நிச்சயம் வந்து அது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். அதான் நான் சொல்றேன், உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க, உங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைத்து ஒரு முடிவு எடுங்க. நீங்க புலிக்கொடியை போடுறது எனக்கு நான் விமர்சிக்கல, ஆனால் புலிக்கொடி அந்த திமுக கொடியோடு பறப்பதை வந்து ஒரு நல்ல மானத்தமிழன் ஏற்க மாட்டான். அதை நான் பதிவு பண்றேன். விஜய் அரசியல்ல முடிக்கலாம், என்ன நடக்குது? விஜய் அரசியல் முடிஞ்சிடும் தான் தோணுது எனக்கு. என்னது? விஜய் அரசியல் முடிஞ்சிடும் தான் தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன அரசியல் நடக்குது விஜய் கட்சி அவர்கள்ல? சொல்லுங்க. நேத்துக்கு அறிக்கை பாத்தீங்களா? என்ன அறிக்கை? திமுகவுக்கு எதிராக போயிட்டு நீங்க உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, உங்க குடும்ப வருமானத்தை காப்பாற்றுவதற்காக நீங்க போய் கை குலுக்கிட்டு வந்தீங்கன்னு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இப்போ உங்க கட்சியில இப்ப நடுவில் ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பெண்மணி வந்து எந்த அளவுக்கு இவங்க வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய ஒரு பொறுப்பாளருடைய பொண்ணு, அவங்கள வச்சு அவங்க அந்த ஈகோ சிஸ்டத்துல பூஸ்ட் பண்ணி விட்டு அவங்கள வந்து சிங்கப்பெண்ணி இந்த பாட்டெல்லாம் போட்டு எதுக்குது? அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற கட்சி தாவல் பண்றாங்க, நடந்துச்சு. இப்போ அது இது அதான் போட்டு கம்பேர் பண்ண ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்ட் தான். மக்கள் நீதி மையத்துக்கு நடந்த அதே ஸ்கிரிப்ட் தான். அங்கே பத்மானு ஏதோ ஒரு பத்மபிரியான ஒரு பெண்மணி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. நடுவில் கொஞ்சம் அரசியல் ரீல்ஸ் போட்டாங்க. அதில் ஒரு பாப்புலாரிட்டி வந்துச்சு. உடனே மக்கள் நீதி மையத்துக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த பக்கம் வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு திமுகக்குள்ள போனாங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், திமுகக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படிதான். அதே போல இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹாய் காய்ஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி இருக்குது காய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிட்டு இருந்தவங்க. சரி, அவங்கள கூப்பிட்டு வந்து அப்புறம் வந்து அவங்க பற்றி உணவு கொடுக்குறேன், கஞ்சி கொடுக்குறேன், ரோட்டில் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வைப் உருவாக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் தாவி பல்ட்டி அடிச்சு இப்போ திரும்ப திமுக போயிட்டாங்க. ஆமாம், இது என்னது? இதுதான் அரசியலா? இந்த மாதிரி அரசியலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செயல்பாட்டாளர்களை கட்சியில் அதிகப்படுத்துங்க. அதாவது விஜய் அவருடைய கட்சியோட செயல்பாடு வந்து பெரிய அளவு இல்லை, உங்களுடைய பிரசன்ஸ் வந்து பெரிய அளவு இல்லை. கமிட்டி கூட்டமெல்லாம் நடத்திட்டாரு, இன்னும் 4 மண்டலத்தில் நடக்க போதான்.
மதுரைக்கு போனா அவரால் சமாளிக்க முடியல, எங்க போனாலுமே அவர் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு. கட்டுக்கடங்காத இருக்குங்கிறது விஜய் ஒரு நடிகராகவே அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டம் தான், அதுல யாரும் நம்ம மாற்று கருத்து வைக்க முடியாது. ஆனா அவருடைய அரசியல் நடைமுறைகள் போதுமானதா இல்லை. அந்த நீங்க சொல்றீங்க அறிக்கை விடுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து எடுபடாதுங்க. நீங்க பிரஸ் மீட் கொடுக்கணுங்க. நீங்க பிரஸ் மீட் ஆதவர்ஜுனா பேசுறாரு, யார் பேசணுமோ அவங்க பேசணும். இப்ப நாம் தமிழர்லாம் வளருதுன்னா சீமான் அவர்கள் தான் பேசுவாரு. நீங்க வந்து ஆதவர்ஜுனா பேச விட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? விஜய் பேசுவாருங்க கண்டிப்பா. எப்ப பேசுவாரு? அவர் எப்ப பேசுவாரு? இல்ல அவரதான் வெளியே கூட்டு போறதே பெரிய சிரமமா இருக்குன்னு புஷி ஆனந்த் சொன்னாரு, பாத்தீங்களா? நீங்க நான் கேக்குறது, அவர் வீட்டு வாசல்ல வந்து இப்ப ரஜினிக்கு அவங்க கூட்டம் வருங்க. எத்தனையோ முறை ரஜினி அவர்லாம் வீட்டு வாசல்ல இருந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காருங்க உள்ள. அது மாதிரி நீங்க பிரஸ் மீட்டை வந்து அழகா கொடுத்துட்டு போயிடலாம், அரேஞ்ச் பண்ணிட்டு. இல்ல ஒரு ஏதாவது உங்க ஆஃபீஸ் வாசல்லையோ இல்ல கட்சி அலுவலக வாசல்லையோ நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா பிரைவேட் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு தனியா கூட நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு மாதேஷ் அவர்களுக்கும் கொடுக்கலாம், மாதேஷ் ஒரு சிறந்த ஊடகவியலாளர் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம்ல. அதெல்லாம் செய்யற மாதிரி தெரியலையே. இதுதான் ஒரு அந்த அரசியல் பிரசன்ஸ்குள்ள இல்லாம அப்படியே ஒரு அந்த ஹீரோ இமேஜ்ல அப்படியே நம்ம தனியாவே நிக்கலாம்னா அது மக்களோட போய் கனெக்ட் ஆக மாட்டாரு. அதான் பிரச்சனைங்க. மதுரையில எம்ஜிஆர் போஸ்டர் மாதிரி விஜய் போஸ்டர் மதுரையில தான் அவர் வந்து எம்ஜிஆர் உடைய களப்பணி என்னன்னு உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் வந்து இது மாதிரி அறிக்கைகள் விட்டுட்டுலாம் அரசியல் பண்ணல. இன்னைக்கு வந்து இணையதளம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா ரெண்டையும் பேலன்ஸ்டா பண்ணணும். நீங்க வரணும், பப்ளிக்கை பார்க்கணும், பப்ளிக்கை சந்திக்கணும், பிரச்சனைகள் வரும்போது இடத்துக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க போராட்டத்துல போய் கலந்துக்கிறீங்க, அந்த நேரத்துல ஒரு growth தெரியுதுல, கட்சியை பத்தி பேச்சு வருதுல. இதே மாதிரிதான் நீங்க தமிழ்நாட்டுல இப்ப நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். இல்ல கடைசி 2 நடவடிக்கைகள் 2 சிரமங்களை எதிர்கொண்டாங்கல்ல பாருங்க. மரத்துல இருந்து குதிக்கிறோம், வெளியேறோம், எதோ நடக்குது. மதுரை ஏர்போர்ட்ல நீ வராதன்னு சொல்றாரு, வீட்டுக்கு போன்னு சொல்லியும் கட்சிகள்ல அதனாலதான் மனிதர்களை சேர்க்கணும். புரியுதுங்களா? கட்சியில வந்து மனிதர்களுக்கான இந்த அனைத்து உயிர்களுக்குமான கட்சி மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் வளர்த்து ஒவ்வொன்றும் ஒன்று நீந்துது, ஒன்று தவ்வுது, ஒன்று வண்டி மேலே ஏறி வருது, துப்பாக்கியோட நிற்கிறாங்க காட்ஸு. அதான் அறிவு இருக்கு அதுகளுக்கு. அது வாட்டர் வண்டியில் ஏறி வருது, ஒன்று கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஞாபகம் இருக்கா அஜித் படத்தோட இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஏதோ பால் ஊத்துருக்கு எதுக்கோ வந்து ஒரு வண்டியில் ஏறி ஒரு வண்டியில இருந்து கீழே விழுந்தானா அதெல்லாம் ஒரு அறிவு இருக்கா இதுகளுக்குலாம்? அப்ப கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் அந்த இளைஞர்கள். பக்கத்து வீட்டு பசங்க தாங்க விஜய் ரசிகர்கள். எப்ப பார்த்தாலும் நண்பா நம்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நண்பா நம்பிக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். அந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும் அவங்க. சரி ஒரு பக்குவமா இருக்கணும். நம்ம இப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறி இருக்கோம். இன்னும் பாலாபிஷேகம் பண்ற கூட்டம் கிடையாது நம்ம. இப்ப கொஞ்சம் பொறுப்பா மக்கள்கிட்ட வந்து இப்ப ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேங்க. இப்ப நீங்க ஒருத்தவங்க வீட்டுல போய் நீங்க போஸ்ட் ஓட்டுறீங்க, என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்காரங்க? எதுக்கு இங்க வந்து ஓட்டுறான்னு சொல்லி கிளிப்பாங்க. இப்ப கிழிச்ச உடனே நீங்க சண்டைக்கு போனாங்கன்னா என்ன ஆகும்? அடித்தடி ஆகும். அவன் ஒட்டுமொத்த உறவுக்காரனே அவனுக்கு எதிராக போயிடுவான். பப்ளிக்ல நீ உள்ள போய் இறங்கும் போது இதெல்லாம் நடக்கும். இங்க ஒட்டணும், அங்க ஒட்டக்கூடாதுமா. ஒருத்தன் வந்து அவன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒட்டாதீங்கம்மா, அது ஒட்டுற இடமா இருக்கும். இல்ல ஒருத்தன் கட்சிக்காரன் இருப்பான் வந்து கிளிப்பான், உடனே போய் சண்டைக்கு போறதா இருக்கும். இதெல்லாம் நிறைய நடக்கும். நாளைக்கு இந்த கொடி ஏற்றும் போது ஒரு பிரச்சனை வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் யோசிக்கிற ஆளுகளை வச்சு கட்டமைப்பை உருவாக்கணும். சும்மா ஏனோ தானெல்லாம் உருவாக்குனீங்க, இந்த மாதிரி ரசிக மனப்பான்மையில் இருக்கவங்களெல்லாம் வச்சுட்டு உருவாக்குனீங்க அப்படின்னா விஜயோட கட்சி பெரிய அளவு சிதையும், பெரிய அளவு அசிங்கப்படும், பெரிய அளவு அவமானங்களை சந்திக்கும். புரியுதுங்களா? இந்த கூட்டத்தை தான் அவர் அரசியல் படுத்துறாருங்க. அதுதான் படுத்தி ஆகணும். அதுதான் எப்படி படுத்துவீங்க? எனக்கு அடிப்படையே தெரியலையே ஒண்ணுமே. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையிலேயே கத்துப்பாங்க போக போக. அது அப்ப ஒண்ணு எத்தனை வருஷம் ஆகும்? நீங்க என்ன அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க தாங்க ஆசைப்படுறீங்க. அப்ப அதுக்கு நோக்கி நீங்க நடத்தணும்னா உங்களுடைய செயல்பாடு பத்தாது. இதை வச்சுக்கலாம் நீங்க ஒன்றும் ஆக முடியாது. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு போய் ஓட்டெல்லாம் வாங்க முடியாதுன்றீங்களா? ஓட்டெல்லாம் வாங்கலாம். நான் தான் சொல்றேன் 8 to 10 ஓகேவா? அவ்வளவுதான். அதான் வரும். அதுக்கு அடுத்தது குறையும். அதுக்கு அடுத்தது குறையும். அதான் பிரச்சனை. ஏறாது, குறைய ஆரம்பிக்கும். விஜய்க்கு அப்ப 8 to 10% வாக்கு இருக்குன்றீங்க? இப்போதைக்கு இருக்கு. அதை கெடுத்துக்கிறதும் வளர்த்துக்கிறதும் அவர் கையில இருக்கு. இதெல்லாம் உணர்வுபூர்வமா போடுற வாக்குகளா விஜய்க்கு? அவரோட பாப்புலாரிட்டிக்கு கிடைக்கிற வாக்கு. அவ்வளவுதான். உணர்வுபூர்வமெல்லாம் ஒன்றும் இல்லை. உணர்வுபூர்வம்னா விஜய்க்கு வாக்கு இருக்குமானே தெரியாது. அது இருக்கலாம், ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆட்கள், ஒரு கணிசமான ஆட்கள் இருக்கலாமே ஒழிய அந்த உணர்வுன்னா என்ன கொள்கை, என்ன எதுல உணர்வு விட போறான்? இவ்வளவுதான விஷயம். அவங்களுக்கு என்ன உணர்வு இருக்க போகுது? ஸோ இதெல்லாம் இல்லை. இங்க பிரச்சனை என்னன்னா விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டிக்கு ஒரு வாக்கு இருக்கு. ஒரு 8 to 10 இருக்கலாம். ஒரு எல்லா கிட்டத்தட்ட ஓவராலா பல திறனாய்வாளர்கள் சொல்றது அதுதான். ஆனா அதை வந்து தக்க வைத்துக் கொள்வாரா விஜய்ங்கிறது அவர் கையில இருக்கு. இல்லை இந்த முறையே வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணி அவர் சிஎம் கேண்டிடேட்டாக தன்னை முன்னிலைப்படுத்திட்டு மேலே வருவாரா அப்படின்னா
அதுக்கான வேலைகள் நடப்பதாகவே தெரியவில்லை. ம். ஏன்னா அவரே இப்போ கொஞ்சம் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். விஜய் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது. அதனால தான் கொஞ்சம் ஒரு தயக்கம் காட்டுறாரோன்னு தோணுது. ரொம்ப தேவையில்லாமல் உள்ளே போய் மூக்க நுழைக்க வேண்டாம் அப்படின்னு. கூடுதலாக கமலஹாசன் பற்றியும் பேசியது. இன்னும் அவர் அரசியல் எங்கெங்க இருக்காரு? அவர் முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான், ரிட்டையர்ட் அவர், அவ்வளோதான். அவர் தான் உலக நாயகனே வேணாம்னு சொல்லி அறிக்கை விட்டார், பார்த்தீங்களா இல்லையா? உலகநாயகன் பட்டமே எனக்கு வேணான்ட்டார். அவர் முடிஞ்சு பிளான் பண்ணிட்டார். அவர் ஏதோ விண்வெளி நாயகான்னு ஏதோ வேற பேர், உலக நாயகலாம் இல்லை, உலகத்தில் எனக்கு யாரும் மதிக்கிறது இல்லை, நான் விண்வெளிக்கு போகிறேங்க அப்படின்னு விண்வெளி நாயகான்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டி பெரிய இந்த மாதிரி இப்போ பாடகிகள்லாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. அது ஒரு போனாங்க போகலன்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க, போயிட்டு வந்ததா சொல்கிறாங்க அவங்களாம். அதே போல் நான் அநேகமாக விண்வெளி நாயகனா அவர் போயிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நடக்கும். ராஜ்யசபா எம்பி வர ஆக போறாரு. அது நடக்கும், அது நடக்கும். அது அவ்வளோதான். அவரோட அரசியல் வந்து அந்த 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 இதுக்காக தான் அவர் அரசியல். பாவம், இதை நம்பி போய் எல்லாம் ஒரு அவருக்காக செலவு பண்ணி இது பண்ணி காணாமல் போயிட்டாங்க. ஒரு டிவி போயிடுச்சு, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு டிவி யூஸ் பண்ண தெரியலன்னா எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். எதுக்கு போகிற தனியாகவே ஒரு டிவியை உடச்சி, டிவி மட்டும் அங்கே உடையில, அங்கே உடஞ்சது டார்ச் லைட்டு தான். டார்ச் லைட்டு தானே போட்டு உடச்சாரு. இப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ அவர் மட்டும் இருக்காரு, அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, போகிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்களுக்கு கமலஹாசன் ஆச்சு நான் சினிமா துறையை விட்டு வருவேன்னு சொல்லவே இல்லை. இவர் அதை வேற சொல்லிவிட்டாரு. இப்போ திரும்ப அந்த பக்கம் போனாலும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. புரியுதுங்களா? அடுத்து அதுக்குள்ள சிவகார்த்திகேயன் வந்து ரூட் கிளியர், நான் வரேன், துப்பாக்கி நான் தான் வாங்கியிருக்கேன் பாருங்க, அடுத்து நான் வரேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு சிவகார்த்திகேயனோட வர சண்டை போட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ திரும்ப அது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், விஜய் அவர்களோட வட்டமாக வைத்திருக்கக்கூடியது எல்லாமே டிஎம்கே ஈகோ சிஸ்டம். அவருக்கு ஆலோசனை கொடுக்கறது எல்லாமே டிஎம்கே தான். அவர் உண்மையாவே டிஎம்கேக்கு ஏஜென்ட்டா அவர் வேலை பார்க்கறாரா, அது என்னங்கிறது அவருக்கு தான் தெரிய வரும். அவர் நம்புற சந்தேகம் இருக்கா? அது சந்தேகம் ரொம்ப ஹெவியா இருக்கு. டிஎம்கேவோட ஏஜென்ட்டா விஜய்? ஆமாங்க, முக்கியமானங்க, கடுமையா விமர்சிக்கிறாருங்க. அவருடைய அறிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு காட்டமா எடப்பாடியை விட ஹை பிட்ச்ல இருக்குது. அது வேறங்க. இப்ப டிஎம்கேவோட எதிர்ப்பு வாக்குகளை வந்து தாம் பக்கம் திருப்பி அதை உடைச்சு அது வந்து எதிர்கட்சிக்கு போய் சேராம செய்யற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஆளுங்கட்சியே அது செய்யும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம் இல்லை, அது மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை வச்சு அதுல திருமாவளவனையும் சேர்த்து பாவம் எல்லாரையும் நாசம் பண்ணி விஜயகாந்த் அதோட முடிச்சு விட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கட்சி, ஒரு பிரெயினியா இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா செய்வாங்க. திமுக ஒரு திங்க் டேங்க் அந்த மாதிரி விஜயை பயன்படுத்திக்கிறதுக்கு, எனக்கு போய் திட்டு என்னை விமர்சனம் பண்ணு இல்ல, விஜயவே அவங்க கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்ல, விஜயை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களை கண்ட்ரோல் பண்ணாவே போதும். ஓ, புரியுதா? ஓ, விஜயை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே திமுகவினுடைய அனுதாபிகள். திமுகவை எதிர்த்துட்டு தானே அங்க போயிருக்காங்க. திமுகவுடைய அனுதாபிகள் டைரக்டா திமுக அனுதாபத்தோடய போனா யாராவது சேர்த்துக்குவாங்களா? சரி, எதிர்த்துட்டு போனா தானே சேர்த்துக்குவாங்க. சோ எதிர்த்துட்டு தான் போவாங்க. ஆனா திரும்ப அவங்க அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு போறதுக்கு எந்த வித பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. விஜய் அவரை அந்த மாதிரி ஒரு டீம் கண்ட்ரோல் பண்றதாக நான் சந்தேகிக்கிறேன். அந்த சந்தேகத்தை விஜய் அவர்கள் இந்த பாக்குறாரான்னு தெரியல, பார்த்தாருன்னா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சந்தேகத்தை அவரை சுத்தி பாருங்க, இவங்களாம் நம்பலாமா அப்படின்னு ஒரு பார்வையை பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, டிஎம்கேவை வின் பண்ண வைக்கிற ஒரு ஓட்டு பிரிப்பு அரசியலாக விஜய் கட்சியை கட்டமைக்கிறார்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது விஜயே அப்படி நினைச்சுக்கிட்டு கட்டமைக்கிறான்னு நான் சொல்ல வரல, கட்டமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவங்க விஜயோட சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுலாம் நடந்துச்சு. அந்த ஏற்பாட்டையும் அந்த ஏற்பாட்டுக்கு பின்னாடி இருந்து சாபட்டாஜ் பண்ணது ஆக்சுவலாக வந்து விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். புரியுதா? எந்த அளவுக்கு அவர் சாபட்டாஜ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அவங்க சந்திக்கிறாங்க, ஒரு நட்பு ரீதியான சந்திப்பாக தான் அது நடக்குதுன்னு சொல்லி அவங்க அழைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த சந்திப்பு நட்பு ரீதியாக அடுத்த கட்ட அரசியல் ரீதியாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அழைச்சு எந்த கட்சியிலேருந்து அவங்க போய் சந்திக்கிறாங்களோ அவருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி டைரக்டாகவே பேசியிருக்காப்ல. சரி, இப்போ இந்த சாபட்டாஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு செயல்பாட்டாளர் விஜய் கட்சியில் போய் சேர்றாங்க, ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஆளு விஜய் கட்சியில் போய் சேர்றாங்கன்னா அது விஜய்க்கு ஆக்சுவலாக ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அதை தடுத்துடுற வேலையும் உள்ள நடக்குது அப்படின்னா இங்கே வேற ஏதோ சம்திங் ராங். ஸோ விஜய் அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரைட், பெரிய சந்தேகம் இது. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாரி. நன்றி.